ஜெய்பீம். எங்களின் முதல் நம்பிக்கையையும் நீயே, எங்களின் கடைசி நம்பிக்கையையும் நீயே தலைவா. சாதி வெறியர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் தேவேந்திரராஜ் அவர்களை இன்று நேரில் சந்தித்து தலைவர் ஆறுதல் சொன்னார். அவரது பெற்றோர் தங்க கணேஷ் மற்றும் மாலதி அவர்களுக்கு ஆறுதல் கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர்களின் மருத்துவமனை செலவிற்கும் 2 லட்சத்தை நிதியாக வழங்கினார். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் டீன் ரேவதி பாலன் அவர்களை சந்தித்து தேவேந்திரராஜின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். தீவிரமான சிறப்பான சிகிச்சை அளித்து அந்த மாணவன் தேவேந்திரராஜை காப்பாற்றி மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எங்கெல்லாம் சாதிய மதவாத ஒடுக்குமுறைகள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் மக்களின் தலைவன் தொல் திருமாவர்கள் களத்தில் நிற்பார். தாய் சிறுத்தையோடு சிறுத்தைகளும் களத்தில் நின்று போராடுவாங்க. ஜெய்பீம், ஜெய்பீம்.